இது என்னது கையில வச்சிருக்கிறது? கத்திரிக்கோள் தலைமாரி உனக்கு வெட்டையல அதை நான் என்றாலும் வெட்டி விடுறேன். கடவே சுத்துற இந்த இந்த முடி வளர்த்தா என்ன பிரச்சனை? முகம் வடிவே இல்லடா. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி 2 குரங்கு 2 பக்கம் நான் நடுவ வாலாட்ட உட்கார்ந்துருந்தது. காரணம் இந்தியான்னு அந்த ஈனாவே போட்டு கொண்டிருக்க. இந்தியாவுல அப்படி யார் இருந்து உன்னை கூப்பிடுறது? சரி, நீ என் பேரனை கட்ட போற பிள்ளையே உனக்கு ஒரு பாய். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. என்னடா தியானத்தில் இருக்கா அப்படி சொல்லி பார்ப்பீங்க. தியானத்துலாம் கிடையாது. தியான பாட்டியில் விட்ட போகிற வழி நிறைய வாட்டி இந்த ஏரியா வந்து காமிச்சிருப்பேன். அதாவது உடையார்கட்டு குளத்துலேருந்து தண்ணி வாருது. தண்ணியை பார்த்தாலே பாயணும் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து இந்த டைம் பார்த்து நாங்கள் குளிக்கிறதுக்கு உரிய மாதிரி வந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கணும் போல் தோணுச்சு. செம ஹூலாக இருக்குது, இடம் வந்து நல்லா இருக்கிறதுனால அப்படியே இருந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி நான் தெய்வான பாட்டியை விட்டு வந்து போக போகிறேன். ரீசெண்டாக வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, திவா பிரசாந்த் எல்லாம் போய் வந்திருப்பாங்க. பட் வந்து நான் கொஞ்ச நாள் கூட லீவ் எடுத்துகிட்டு ஊரில் நின்றதால் வந்து இந்த பக்கம் வரலை. பாட்டி வரை என்னில் செம்ம கடுப்பில் இருக்காங்க. பாட்டி ஃபோன் பேசும்போதெல்லாம் சொன்னது, முடிவெட்டிட்டியாடா முடிவெட்டிட்டியாடா முடிவெட்டிட்டியாடா. நான் சொல்லேன் வெட்டிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிறவன் ஒருத்தன் போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான் வந்து அவன் முடிவெட்டலை பாட்டி என்று சொல்லி. அதை மாதிரி நம்மளோட வீடியோ பார்க்குற சில பேர் வந்து தெய்வான பாட்டி கூட வந்து பேசுகிறது தானே. அப்போ அவங்கள வந்து சொல்லுவாங்க அவன் இன்னும் முடிவெட்டலை அப்படின்லாம் சொல்லிட்டு. நீ என்கிட்ட போய் சொல்லாத, நான் என்ன டாக்டர் சொன்ன வந்து நீ முடிவெட்டலை, இங்கே வா மானே இருக்கொண்ட முடிய நான் தான் அறுத்தறிகிறது, வா 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 அப்படின்லாம் அது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து தெய்வான பாட்டியை பார்க்க போகிறேன். முன்கூட்டியே வந்து பிரசாந்த் கால் பண்ணியிருந்தான், அவள் வீட்டில் நிற்கிறாவா இல்லையான்னு சொல்லி. என்ன சொன்னால் ஆட்டை வந்து காட்டுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் அலுவலாக டிஎஸ் ஆஃபீஸுக்கோ அங்கே எங்கேயோ ஏதாச்சும் போயிருப்பாங்க. சப்போஸ் வந்து வீட்டில் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா நான் வந்து பிரசாந்த் கால் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் வந்து ஃபோன் வந்து ஆன்சரில். சப்போஸ் ஃபோன் வந்து அவட கையில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அவள் சார்ஜ் போட போகிற அந்த வீட்டில் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண கொடுத்துட்டு அவள் வந்து வீட்டில் இருப்பாள். என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாது. நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி போக போகுதுன்னு சொல்லி வந்து தெரியாது. பாட்டியை வந்து பார்த்தோன்னே பாட்டி என்னையை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது வந்து தெரியாது. எனக்கு நிறைய வாட்டி திட்டாள், ஃபோனில் வந்து திட்டாவு. சரி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படி சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம். தெய்வான பாட்டியை வீட்டை வந்துட்டு லாஸ்ட்டாக பண்ண ப்ரொஜெக்டும் வந்துட்டு அப்படியே நிற்கிது. அது வந்து இன்னும் கொஞ்ச நாளால் வந்து முடிச்சு நாங்கள் எல்லாம் யார் பண்ணாங்க, என்ன எப்படி பண்ணாங்க, எதுக்காக இதை பண்ணாங்க அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் காண்பிப்போம். பட் அதற்கு முன்னால் இன்றைக்கி போய் பாட்டியை பார்க்குறோம், அங்கே நடக்கிற ரகலையில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வீடியோ முழுசாக பார்க்கறது முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லண்டன் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னான் தானே ஆள் இங்கே உங்கள்கிட்ட வரையாமன்னு சொல்லி இப்போ வந்து ஒன்றைக்கு இப்போ அந்த தேக்கமர காட்டுக்குள்ளார தனிப்பாட்டிட்டு ஆள் ஒஸ்ட்ரூம் போயிருக்கு. தேக்கமர காடு தானே அதில் வைக்க நிப்பாட்டிட்டு அவன் அங்கே கடைக்கு போயிருக்கான். நான் இங்கே தள்ளி நின்று உங்களுக்கு கோல் அடிச்சேன். நான் ஆள் தலைமுடி வெட்டலை, எதுக்கும் என்ன கத்திரிக்கோளை இல்லாட்டி கத்தியை ரெடியாக வச்சு கொள்ளுங்க. நான் இன்றைக்கு அவருக்கு தலைமுடியை வெட்டிடுவோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. நான் சொன்ன இந்த மாதிரி காட்டி கொள்ளாங்க. ஆள் வந்து ஒன்று இருக்கு, வந்தோடனே பழுத்து இல்லைண்டா சரி போட்டு அதுதான் கோல் அடிச்சேன் நான். சரி சரி ஏன் நீங்க ஒண்ணு நீங்க அவன் தலைமுடி வெட்டிட்டானா இல்லன்னு என்னட்ட கேட்ட நீங்க தானே. நான் என்ன நான் வெட்டலன்னு நான் அவன் உங்கள்கிட்ட வெட்டிட்டான்னு சொன்னீங்க. சரி பாரம் என்ன வேண்டிட்டு வரணும் இப்போ உங்களுக்கு? சரி பாரம் பாட்டி அவன் பாரன் கிட்ட வரான். அந்த 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 கருத்தாடு ஆராக்கணும்னு சொல்லி பார்த்தா இவங்க தான் போட்டு கொடுக்குற வாட்டி இவங்க தான் முடி வெட்டல அங்கே நிற்கிறான், அது பண்ணுறான்
ஃபோன் எடுக்கல, அவள் அது பண்ணிட்டு இருக்கா, உங்களோட ஃபோன் மட்டும் ஏன் எடுக்காம இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த போட்டு கொடுக்குற கருத்தாடலாம் வந்து அங்கே சாய்வே. தேங்க்யூ சரி போய் பார்ப்போம், என்ன கத்தியோட நிற்கிறாவா கத்திரிக்கோட நிற்கிறாவான்னு சொல்லி பார்க்கலாம். என்ன ஸ்பீடோட அதால ஓடுது தண்ணி, காற்று காணாத மாதிரி ஃபீல் ஆகுது பைக்கு. வாராவு பட்டியம்மா வாராவு. என்னடா இவ்வளவு பெரிய கேட்டாரி நமசிவாய. ஆமா ஏன்னா முன்னுக்கு புத்து இல்லாம் கட்டி என்னது தலைமையில் உனக்கு வெட்டையல அதை நான் என்றாலும் வெட்டி விடுறவா. தலைமையிட்டு நான் வெட்டுறல, கடையில தான் வெட்டுவாங்க, கடையில தான் வெட்டுவாங்க. அது சரி நான் வெட்டி விடுறேன், கடைக்கு கொடுக்குற காசு அணியா என்னன்னு. ஓ அப்போ ஆனபடியா நான் விட்டுனா காசு இல்லை. இது என்னது கையில வச்சிருக்கிறது? கத்திரிக்கோள். இதுக்கு பேர் தான் கூட ஊர்ல கத்திரிக்கோளா? இது சின்ன கத்திரிக்கோள். இதை வச்சுட்டு மிளகா கூட வெட்டையில, அது ஏன் முடிய வெட்ட வரீங்க? ரைட் ரைட் ரைட். என்ன பிரச்சனை அவ்வளோக்கு? என்ன கோவம் இப்ப? என்ன கோவம்? என்ன கோவமா? வந்து யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு அங்க சுத்தி அடிச்சிட்டு எனக்கு எல்லாம் குண்டப்பாட்டை நான் எல்லாம் கேட்டுக்கிறது. இந்த கடவை சுத்துற இந்த சரி இப்ப முடியதான் அறுக்க போறீங்க, யாரு தெரியா? வெட்டுங்க 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 முடிய. வேணாம் வேணாம் வெட்டுங்க, அறுங்க 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 வெட்டுங்க வெட்டுங்க, இந்த கையால வெட்டு. அது அவங்கள்ட்ட ஆசைன்னா வெட்டுங்க 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 முடிய வெட்டுங்க வெட்டுங்க நல்லா வெட்டுங்க 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 முடிய வெட்டுங்க தேவையில்ல வெட்டுங்க 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 ஒரு வாரம் முடிய கையில எல்லாம் இருக்கு, இடது கைக்கு அப்படி வெட்டுங்க 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 வெட்டுங்க, எனக்கு தேவையில்ல முடி வெட்டுங்க, பிரச்சனை உங்களோட கையால வெட்ட முடியும். வெட்டுங்க 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 விட்டா கூட வெட்டாயிடா. இங்க வர்றது இங்க வர்ற ஒரு மனசாட்சி இல்லையாடா? இங்க வர்ற மனிதாபிமானம் இல்லாம அந்த கத்திரிக்கோள் எல்லாம் கண்டு இந்த முடியை வெட்டுன அப்புறம் வெட்டி போடு. முடி தானே வெட்டுவோம், யாத்திரை முடியட்டும் அப்படியா அழகா அமைதியா வந்து வெட்டுவேன். இந்த முடி வளர்த்தா என்ன பிரச்சனை? முகம் வடிவே இல்லடா. படிவா இருந்தா நிறைய பிள்ளைகள் ப்ரப்போஸ் பண்ற ஆளுகள். நீங்க அவளுக்கு உன்னை பார்த்தா நீங்கால திரும்பி கொண்டு போறது, இங்கால திரும்பி வந்தா போன்ல எல்லாம் மெசேஜ் போடுற ஆளுகள். போனா நீ ஓஹோ பண்ணி வைக்கிறது கஷ்டம்னா கஷ்டம்னா போனதான். என்னடா கதைக்கிறேன்டா, நீங்க எப்படி கதைப்பீங்க? நான் பிரே குண்டப்பாவுக்கு எடுத்து குண்டப்பாவால தொடர்பு கேட்டுக்கணும். அவன் ஒரு பக்கம் இருக்கிறான், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். அது எப்படி குண்டப்பாவுக்கு வருந்தானே? இல்லைன்னா கிசு எடுத்து கேட்கிறேன், கிசு கிட்ட கேட்டு அவனே கண்டுபிடிக்கலாம் இருக்கு. அவன் எங்கேயுமே போக மாட்டான். சரி காரணத்தை சொல்லுங்க. முடி அழகா இல்லாதால தான் நீ வெட்ட சொல்றீங்க. அழகா இருந்தா பிரச்சனைகள் கூட, ஆபத்துக்கள் கூட. அழகா இருக்க கூடாது. ஆமா அழகா இருக்க கூடாது. சரி என்ன சரி தங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் தங்கள் ஆயுதத்தை. அது எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேரனுக்கும் பேத்தியா இருக்கும். ஒரு ரகசியம் என்ன குண்டப்பா? என்னையோ ரகசியம் எல்லாம் பண்றாங்க. வயசு வேற நெருங்கிட்டு இருக்கு. அதானே ஒரு கிணத்த பாரு என்ன மாதிரி. வாங்க பாப்போம், வாங்க பாப்போம், வாங்க பாப்போம் கிணத்து பாப்போம். ஏதால வாங்க வாங்க. எங்க அடிச்சிருக்கு? இங்க அடிச்சிருக்கு. ரைட்டு, மரக்கட்டையெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. அது அதான் அது அந்த இது இதுக்காக வேண்டிய சத்தம் கொண்டு வருது. வா தண்ணி நல்லமா நல்ல என்ன? ஆனா அடிக்க அடிச்சுட்டு அந்த கொஞ்சம் லைட்டா அந்த சேர்த்து வாடை இருக்கு. சேர்த்து வாடை இருக்கு. இதுக்கு இந்த தண்ணி கீழே இறங்கும் தானே தம்பி? அது இது கட்டினா சரி என்ன? கட்டுனா ரைட். அந்த சேர்த்து வாடை மட்டும் தான் இருக்கு. தண்ணி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. எங்களோட பக்கம் குள்ளணி தண்ணி மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்ல வந்து இருக்குது. நல்ல தண்ணி. பிரச்சனை சந்தோஷம், நல்ல சந்தோஷம். முடிக்க வேண்டிய வேலைகள் மட்டும் இருக்கு. இதுக்கு வந்து கட்ட வேண்டி இருக்கு. கட்டிட்டு வந்து பேர் பலகை பொறிக்கணும். யார் இதை செய்து கொடுத்தாங்க அப்படி சொல்லி ஒரு ஃபெமிலியால தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நிற்க வேண்டிய அவங்க 22ஆம் நேற்றே வந்து ஃப்ளைட் ஏறி இருப்பாங்க. நேற்று அவங்களுக்கு 22ஆம் நேற்று ஃப்ளைட்டு. அதுக்குள்ளே இதை பண்ணியிருக்கு. அவங்க இதை இருக்கலாம் சொன்னால் அவங்க செகண்ட் கேஷ் வந்து இன்னும் அனுப்பல. அதை அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சிடும். ஸோ பாட்டியில் வெகு நாள் ஆசை வந்து அது வந்து ரெடியாக வந்து நிறைவேறி முடிஞ்சிடும். கண்ணன் நாக்கள் வந்தாங்களா?
கண்ணனாக்கள் குளிக்க வந்தவங்க வந்து அப்புறம் என்னோட காய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு என்ன சொன்னாங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன் எங்க நிக்கிறாங்கன்னு நீங்க எல்லாம் 3 பேரும் கண்ணனாக்களோட வீட்டை தான் நிக்கிறீங்க அப்ப என்ன சாப்பாடு பாட்டின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சோறு காய்ச்சிருக்கேன்னுட்டு வேணாம் சோறு வேணாம் அப்போ கொத்து கட்டிக்கிட்டு வந்து நான் சொன்னேன் எனக்கு கடை சாப்பாடு வேணாமடான்னு பிறகு எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு போனாங்க. அடுத்த ஒரு பையனை எங்கேயோ பிரான்சிஸில் ஒரு ஐயா இருக்காராம், அவரோட வந்து இங்கே சமைச்சு சாப்பிடுவோம் பாட்டி. நான் சொன்னேன் சரி அது பிரச்சனை இல்லை. இப்போ கண்ணன் அப்படி உங்களுக்கு தெரியும் முதல்ல பார்க்கல நீங்க அன்னைக்கு கூட தான் பார்த்துருக்கீங்க? அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அப்போ எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, எப்படி அறிமுகப்படுத்தினார்? உங்களை உன்னே தான் சொன்னார், லண்டன் சிவாக்களை கிசுவாக்களை எல்லாரும் எங்களோட ஃபேமிலியில தான் இருக்கிறவங்க. அப்போ நான் கேட்டேன் எங்களோட பேரை மாதிரி எப்படி நல்லமான பிரச்சனை இல்லை பாட்டி. அவர் தான் பேர் பொண்ணு பார்த்து கொடுக்குறாரு. அதுக்கு நான் எங்கேண்டாலும் நல்ல பொண்ணா பார்த்து கட்டேன். இப்போ பரணியும் உங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் முடிக்கணும், இந்தியாவுக்கு போறதா இருந்தாலும் இந்தியா கடல் கடந்த உத்தியோகம் வேண்டா. ஏன் வேணாம் சரி இங்க கட்டுறல கட்டுனா இந்தியாவில தான் கட்டுறது. கடல் கடந்த உத்தியோகம்னா அடுத்த நாட்டிலேயே நமக்கான உறவை சேர்த்து வைப்போமே. உறவு சேர்த்து வைக்கத்தான் வேணும். அப்ப நான் எந்த நிலைமைய கடைசி கட்டத்தை ஆரம்பிச்சு இந்தியா வந்தா ஈஸி தானே. எவ்வளவு 15,000 டிக்கெட்டு இந்த ஷிப்லேயே வந்து போயிடலாம். நாகப்பட்டினத்துல ஏறணுமா காங்கேசந்துறையில வந்து இறங்கிடுவோம், காங்கேசந்துறையில ஏறணுமா நாகப்பட்டினத்துல போய் இறங்கிடுவோம். 15,000 முடிஞ்சிரும், சோழி முடிஞ்சு. அதுக்கு நீ எல்லாம் முக்கிய வேலையெல்லாம் பார்த்து போற நேரம் நீ நான் போற இடத்துக்கு குண்டப்பா டிக்கெட்டுக்கு சைன் வைக்கிறானோ அந்த நேரத்துல கவலையே படாதீங்க. பாஸ்போர்ட்டு கூட இல்லையா, ஃப்ளைட்ல போறதா இருந்தாலும் லக்கேஜுக்குள்ள வச்சு கொண்டு போவோம், ஷிப்ல போறதா இருந்தாலும் லக்கேஜுக்குள்ள வச்சு கொண்டு போவோம். அதான் அது உண்டை செய்துங்கன்னா சரி. சரி அப்ப பிள்ளை பார்த்துட்டு பிள்ளைக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அது ஹாய் ஹாய் பிள்ளைக்கு. நான் சந்தேகத்துல தான் ஹாய் சொல்றேன். சரி நீ என் பேரனை கட்ட போற பிள்ளையே உனக்கு ஒரு பாய். நம சிவாய. அப்ப சொன்னது உண்மைதான். இங்க இந்த பூமி என்றது இப்படித்தானே, இருப்பவன் இல்லை என்றும் இல்லாதவன் இருக்கிறது என்றும் தான் உரைக்கிறான். அதான் நியதி. இருக்கிறவன் வெளியில காட்ட மாட்டான், என்கிட்ட இருக்கிறத வந்து இல்லாதவன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவான். இப்படித்தான் வாழ்க்கை என்றால் இப்படிதான். இதானே இப்ப கதை என்ன தெரியுமா, யூடிவிக்காரரு உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறாங்க, அதை தராங்க, சாப்பாட்டு சாமான் போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நான் சொன்ன உண்மைதான், என்ற நிலைமை அதுதான். இன்றைக்கு வெளிக்கிட்டுருவான் அவர், இனி போனா எப்பயோ. அப்ப என்ன பாக்குறதாரு, நீ இரவைக்கெல்லாம் தனியதான். அப்ப என்ன எந்த நிலைமை ஆறோ எந்த உயிரை நான் யாருக்கு எதையாவது ஒப்படைக்க தானே வேணும். உயிர் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறேன்டா யமன் வந்து என்ன கூப்பிட தட்டிக்கு எனக்கு என்ன போல ஒரு சீவங்கிட்ட என் உயிர் இருக்கணும். நீங்க முதல் நாங்கள் முந்திருவோம் சரிங்களா. அங்க வந்து இடமெல்லாம் பிடிச்சி வச்சிருப்போம் நாங்கள். ஏன்னா உங்களுக்கு முதல்ல நாங்கள் முந்திருவோம். உங்களோட வாழ்க்கை அப்படி, எங்களோட வாழ்க்கை அப்படி. போற போக்குள்ள எந்த வாகனம் வந்து தட்டி விட்டு எங்களுக்கே தெரியாது. இல்ல வாகனம் தட்டுமன்ற கதையே இருக்கக்கூடாது. அதை சுலபமா தான் நாங்க தான் எங்க காலம் முள்ளுல தூக்கி. நான் ஓடுனா தட்ட மாட்டான், பிரசாந்த் ஓடுனா வந்து தட்டி போட்டுல போறானுவே. அவனுக்கு ஒத்து வரல போல. ஒத்து வரல. ஒரு என்ன மாதிரி கதிராம்பரம் பாருங்களா போமா சாமி. ஆடுகளை விட்டுட்டு என்ன வருது. ஆடு 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 7ஆம் மாதம் 9ஆம் தேதி போகிறோம், 10ஆம் தேதி காட்டுக்குள்ளே இறங்குவோம், 15ஆம் தேதி வழியில் வந்துடும். உங்களை வந்து தோல்லையே தூக்கிட்டு போயிடுவோம் நீங்கள் வந்தீங்கன்னா. வரீங்களா? 7ஆம் மாதம். 7ஆம் மாதம் ஆமாம் 7ஆம் மாதம் அடுத்த மாதம். என்ன பாப்பா அது கிடைட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 8ஆம் தேதி சேரீங்கண்டா நான் அவட வந்து ஏற்றி கொண்டு கூட எங்களை வீட்டை ஓட்டிட்டு போயிட்டு 9ஆம் தேதி நம்ம ஒழிக்கிடலாம், அப்படியே யாத்திரை போகலாம். என்ன மாதிரி பிளான் பார்த்து சொல்லுங்க. நான் பார்த்து நான் போன் எடுத்து சொல்றேன். என்ன சொன்னா 1 வருஷம் கதிரா போகல, இதுல நீங்க நடக்க வேண்டியதெல்லாம் இல்ல. பிரசாந்த் மாதிரி கொஞ்சம் தூரம் தூக்கம், நான் கொஞ்சம் தூரம் மாதிரி தூக்கம், ஒரு பில் வரணும் கொண்டு வரும், வச்சு உருட்டிட்டு போவோம். மாறி பிரசாந்த் நானும் வரோம், மாறி தூக்கிட்டு போவோம். அப்படி இல்லையா இந்த பசல கொண்டு எடுத்துட்டு 2 பக்கம் கம்பு போட்டுட்டு நீங்க உள்ள இருக்க அந்த ராணி மாதிரி அவனு நானும் முன்னுக்கு தூக்கிட்டு, அது என்ன சொல்லுவாங்க ராணியில தூக்கிட்டு போறது என்ன பல்லாக்கா இல்லடா பல்லா கொண்டு வண்டியாமா, பல்லா கொண்டு வந்து பல்லாக்கு வாங்க போனேன் அப்படின்னா பல்லாக்குல வச்சு தூக்கி வச்சுட்டு நானும் பிரசாந்தம் உங்களை கொண்டு போவோம். அவளே விடாதீங்க. என்ன வாரீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்க. குண்டப்பாவுக்கு சொல்லுவேன் தானே. ஏன்னா அடுத்த வருஷம்லாம் எங்கே நிற்போம், எது நிற்போம், எப்படி நடக்க, சப்போஸ் இந்தியாவில் கல்யாணம் கட்டினாலும் சில வரையெல்லாம் போனாலும்
பெரிய என்ன பிரச்சனை. காரணம் இந்தியா இந்தியான்னா அந்த ஈனாவே போட்டு இருக்க இந்தியாவுல அப்படி யார் இருந்து ஒன்ன கூப்பிடுறது மசைக்கு வச்சிருக்காரு. அதானே நம சிவாய. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நினைப்பதெல்லாம் அவன் ஒருவன், நடத்துபவையெல்லாம் அவன் ஒருவன். பேசுவீங்க ம். இப்ப அதுவும் அது காரணம் என்னண்டா நான் ஒண்ணு சொல்லட்டா என்ன காரணம்டா மயக்கம் வந்தா இந்த தயக்கத்தை எல்லாம் விட்டுரும் அந்த மயக்கம் தான் இருக்குன்ன மாதிரிக்க ம். அப்ப இவருக்கு இந்தியா பிரச்சனை அந்த எண்ணம் வந்துட்டல அப்ப அவர் எனக்கு தத்துவம் சொல்லத்தான் வேணும். ஆட்டி வித்தார் யார் ஒருவன் ஆடாதாதோர் கண்ணா. உண்மை இருங்கடா அவன் ஆடுறான், நம்ம ரெண்டு ஆடுறோம், அவ்வளவுதான். அதுனா உண்மைதான்டா, உண்மையான பேச்சு. காய்ச்சல் பிறகு காய்ச்சல் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன சமையல் டெய்? முருங்கைக்காய் குழம்பு சமைச்சிட்டீங்களா? ஓ வாங்க பாவம். முருங்கைக்காய் அடுப்புல. முருங்கைக்காய் அடுப்புல கடவுளை பத்தி போகுது. எடுங்கோ எடுங்கோ. இல்ல இல்ல எடுக்கிறல பால் விடலடா. ஆடாடா, பால் பிழிஞ்சு வச்சிட்டீங்களா? இல்லையா? இங்க இருக்கு பால். சரி. இப்ப இது என்னது? அது முருங்கைக்காய் வெள்ளைக்கறி. உங்களோட வீட்டுல அங்க அம்மாச்சியை காய்ச்சிற மாதிரி. வெள்ளைக்கறின்னா மஞ்சள் தான் போடுவோம், நீங்க கொச்சிக்காய் தூள் போட்டு இல்ல கொச்சிக்காய் தூள் போட இல்ல. போடலையா? சரக்கு தூள். சரக்கு தூள். ரைட். வேற வேற என்ன? அது ரொட்டி, காலையில சுட்ட ரொட்டி. அது கறி. இது கோழிக்கு தேங்காய் பூ. இத கொஞ்சம் அள்ளி வாயில போட்டு பாரு. பொங்கல். அது பொடியல் கிணறு பொங்குறேன்னு சொன்ன உடனே இங்க இருந்துட்டு போன பொடியே அப்பா புக்க பொங்கி கொண்டாங்கன்னு சொல்லிச்சு. அப்ப பொங்குனா கொண்டு வர சொல்லி அப்ப நான் பார்த்தேன் ஒரு சின்ன அரிசியை போட்டு அதெல்லாம் பொங்கி கொடுத்து விடுவோம். ஒன்றும் போடல. அந்த இது சர்க்கரையும் கச்சா கொஞ்சம் கிடந்துச்சு, அதையும் உடைச்சதுல போட்டு புளியம்பழத்தை என்ன பண்ணீங்க? கிடக்கிடா உடைச்ச வாக்குல இருக்கு, எடுத்து வச்சிருக்கிறேன். யாருக்கும் கொடுத்துருக்கலாம். அடிச்சேன்னா கண்ணை சொக்கா. நான் இனி அடுத்த மாதம் தான் போவேன். அடுத்த மாதம் ஏன்னா கூட லீவ் எடுத்ததால இனி அடுத்த மாதம் 7ஆம் தேதி இங்கே வலிக்கிட்டு போனேன்டா 8ஆம் தேதி ஒரு நாள் நின்று 9ஆம் தேதி யாத்திரைக்கு வலிக்கிட்டுருவோம். இங்கே தான் பிரசாந்தாக்கள் போக போகிறாங்களா? பிரசாந்த் போய்யா? போக மாட்டியா? தெரியாதான். அப்போ சிவா? சிவா அது 2-3 4ஆம் தேதி. 2-3 4ஆம் தேதி. அடே இதை கொஞ்சம் தாண்டா எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போனீங்கன்னா 3 விடுமண்டாலும் பங்கிட்டு எடுக்க. வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க. பார்த்தீங்களா பாட்டிக்கிட்ட புளியம்பழம் இருக்குது, பருப்பு இல்லை மேலே கோதை உடைச்சி வச்சிருக்காவு, வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போங்க தான் சொல்லியலும். வெத்தில போடுவேன். நம்ம வெத்தில போடுறதா? இப்ப எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா. அவன் தான் குரு. அவன் சொல்லி கொடுக்கல, ஒரு காலம் அவன் சொல்ல மாட்டான். பல்ல பாரு. அப்ப என்ன பல்ல பாருங்க. அது பல்லு வெள்ளையாத்தான் இருக்கு, சில நேரம் போட்டோம்னா துப்பு இருப்ப. நம சிவா. எனக்கு எல்லாம் கத்து கொடுக்கறது அவன் தான் குரு. எடிட்டிங் கத்து கொடுத்ததுல இருந்து கத்து கொடுத்ததுல இருந்து. ஏன்டா இப்படி செய்யறாவே, போய் சொல்றான். அடி இவனை புடிச்சுக்கடா முத. எனக்கு இப்ப கொஞ்சம் ஏலாம இருக்கு உடம்பு. என்னைக்கு இந்த கிணறு வெட்டினமோ அண்டையில இருந்து கொஞ்சம் உடம்பு நல்லா இல்ல. செய்யணும் வச்சுட்டாங்க. உண்மையா நான் ஒரு 2 தொட்டு பார்க்க மாட்டேன். கண்ணூர் நான் ஒரு 2 நாக்கால ஊருது ப்ரோ. நான் ஊரா கண்ணூரா? 2 ஏதோ ஒரு ஊரு. கடும் கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு வண்டி எடுக்கிறதுக்கு. ஓடியாந்தாண்டு ஆனா அந்த அடிச்சாக்கள் ஸ்திரமான ஆக்கள் தான். சட்டப்படி இந்த பக்கம் அன்பு குழாய்க்கிணறுனா எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு பிள்ளைங்க. இந்த பக்கம் குழாய்க்கிணறு அடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவரோட பேர் மட்டும் தான் கூட யூஸ் ஆகுது. யார் அடிச்சு கட்டுக்க அன்பு குழாய்க்கிணறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அவர்கிட்ட தான் நான் ஆரம்பத்துலேருந்து கழிச்சு கொண்டு வந்தேன். நான் வந்து அவரும் கொஞ்சம் பிஸியாக தெரிஞ்சு ஒரு டைம் இல்லாமல்
அவன் வந்துட்டு இப்போ கைக்கூடி நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ பழமையாக எல்லாருக்கும் அடிக்கிறத விட பாட்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அடிச்சு கொடுத்து விட்றேன். பாட்டி வீடியோலாம் ஒரு பார்த்து தான் அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு மனுஷன். ஆனால் எங்கே போனாலும் 5-10 ரூபா கூட தான் கிடைக்கணும், குறைய கிடைக்கக்கூடாது. உடம்புல எனக்கு மாதிரி தைரியம் நாளாந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். என்ன சொல்லிட்டு போனார் அப்போ அடிச்சு முடியா? அடிச்சு முடியா என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலையே. பார்த்தேன், வந்தா வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். அடிச்ச உடனே வந்து அந்த இதெல்லாம் போட்டுட்டாங்களா? ஓ எல்லாம் உடனே. எவ்வளோ டைம் எடுத்தது ப்ரோ? 4 மணி தான். எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணது? 12 மணி 12 மணி தான். சாப்பாடுல 3 பேர் உட்காந்துருக்குறோம். இவனுங்க சொன்னானுங்க கடையில் சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து தரேன் பாட்டின்னு. அப்போ சரி என்ன செய்யப்பா சீத்தானே சாப்பிடுவோம் கட்டிக்கிட்டு வந்தேன். என்னாச்சும் நல்ல சாப்பாடு தானே கட்டிக்கிட்டு வருவாங்க. நல்ல சாப்பாடுண்டா துப்புரவான கடையில் தானே கட்டுவாங்க. ஆனால் தாங்களும் பட்டினியாக இருக்கானுங்க, என்னையும் இருக்க வச்சுட்டு இவனுங்க கிட்ட சேர்ந்தனே நான் அன்னைக்கு மாட்டேனே. பாவம் ப்ரோ, இதெல்லாம் பாவம். பட்டினியா போட்டு விட்றீங்க பாட்டி. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி 2 குரங்கு 2 பக்கம் நான் நடுவ வாழாட்ட உட்காந்துருந்தது தான். பாட்டி கடையில சாப்பிடுறோம் இல்லை தானே? அதான் பிரச்சனை. நாங்கள் வேண்டி இருந்தாலும் பை என்று வச்சிருவா, வேறு யாரும் தூக்கி கொடுத்துருவா. அவள் சாப்பிட்றது இல்லை. சோட்டிஸாக இருந்தாலும் சரியா, சோறாக இருந்தாலும் சரியா, பீரா இருந்தாலும் சரியா, மோராக இருந்தாலும் சரியா, எதுவாக இருந்தாலும் வந்து பாட்டி சாப்பிட மாட்டேன். வேலையில சாப்பாடு சும்மா சோட்டிஸ் வேண்டி தெரிஞ்சு சோட்டிஸ் தான் நிறைய வேண்டி தந்தேன். பாட்டிக்கு சோட்டிஸ் கொடுக்க நம்மளும். ஆமாம், இப்ப இல்ல நிறைய வாட்டி அப்படிதான் நம்ம சோடி இருந்தா அவ சாப்பிடறதே இல்ல. கடையில என்ன ஒண்ணாலும் சாப்பிடுறது இல்ல. நான் ரோல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இவனுக்கு. சாப்பிடு தம்பின்னு. அம்மா நான் கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க சாப்பிடுன்னா சத்தியமா இப்ப எடுத்து நாய்க்கு போட்டேன். ஏன் கடை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை? எனக்கு என்னவோ தெரியல சாமி, அந்த கடை சாப்பாடு ஒத்து வர்றதுமில்ல தான் நான் சாப்பிட்றேன். என்னடா ரோலெல்லாம் பாரு, ஒரு கடையில் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கையை போட்டு பெண்ணஞ்சி கிண்ணஞ்சி அதில் அள்ளி வச்சுட்டு அப்படியே உருட்டிட்டு தூக்கி எண்ணெயில் போடுறாங்க. ஏயா அப்படிதான் ப்ரோ. நான் சாப்பிட்றல. இப்போ பார்த்தியா கணக்கப்பா அவன் போகிறபடியா நான் ஒரு சின்ன பானைக்கு ஒரு பொன்னி அரிசி போட்டேன். இரவைக்கும் பகலைக்கும் காணும் நாய் பூனைக்கு வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. சரி, மகேஸ்வரி அம்மா ஃபோன் கதைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நாளாக ஆச்சு தான். அவருக்கும் கொஞ்சம் உடம்புக்கு இயலாத நிலையில் தான் இருக்கிறாங்க. குங் இளவரசி. டடன் 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 டன் டன். நினைத்ததை முடிப்பவன் நான். தாயே கருமாரி. வேற யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? அவங்க குலாக்கணர் அடிச்சவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வந்து உட்காந்துட்டு இதுக்கு இருந்தா பாட்டி செத்து போயிருவாவா விஞ்சி. ஹலோ அம்மாச்சி, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ அம்மாச்சி. வேலை செய்யறேன்மா. எப்படி சொல்லுங்க. விளங்கலையா? விளங்குது. ஹலோ சொல்லுங்கம்மா. நான் வேலை செய்யறேன். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? மிச்ச நாள் பேசல தான் எடுக்க சொன்னேன் நான் தம்பிய. ஓ நல்ல சுகமா இருக்கேன். காலையில எடுக்கிறேன் பார்த்திருக்கேன். என்ன கிணறு தண்ணி எடுத்தாச்சு போல? ஓ தண்ணி எல்லாம் வந்துட்டு உங்களோட புண்ணிய எல்லாத்திட்ட புண்ணியத்தாலையும். ஓ மை காட், நான் சொல்லல பாப்போம். நான் வருவேன் தானே, வந்தா பாப்பா புது தண்ணி குடிக்கலாம். ஓ தாராளம். இனி கஷ்டம் இல்லைன்னு அது ஒரு சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கு தண்ணி கிடைச்சிட்டு உலகத்துக்கே சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஓ நல்ல சுகத்தோட இருக்கிறேன். உங்களோட பேரன் வரலையா? சின்னவர் இல்ல வரல. வரலையோ? கொண்டு வரலையா அவங்க? இல்ல கொண்டாடலாங்கம்மா. பரவாயில்ல. படிக்கிறானாமா? ஓ அங்க படிக்கிறான். உடம்பு எல்லாம் சுகமா இருக்குதானே? ஓ இல்ல. ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் சரியான பிரச்சனைமா. காசு கொஞ்சம் கொடுக்கணும் தான் இருந்தேன். நான் அனுப்பணும் முடியாம போய்
அதுகள் வரைக்குள்ள நான் கொடுத்து விடுறேன் கொஞ்சம் காசு சரியோ? ஓ சரி சரி. எனக்கு இப்ப வேலை இல்லம்மா, நான் சும்மா தான் கிடக்குறேன். கொசு ரோட்டை மட்டும் தான் வேலை செய்யறேன். கொஞ்சம் சிக்கல் தான் பாக்குறேன் நான். அப்புறம் அதுகள் திரும்ப வருவாங்க தானே, வரைக்குள்ள கொடுத்து விடுறேன். இல்ல அம்மாச்சி, நீங்க கஷ்டம்னு அனுப்ப வேணாம் அம்மாச்சி. நீங்களும் என்ன நான் வேலை செய்யறேன். அப்புறம் கொண்டாடின சாமியார் என்ன செய்யறாரு? இந்த பக்கத்துல அதான் கத்திரிக்கோளம் எடுத்தேன், கொண்ட வெட்டுவோம்னு. பிறகு பார்த்தேன் வேணாம், தேவையில்லைன்னு விட்டுட்டேன். இல்ல, அவர் சொன்னவரை நான் கொஞ்ச நாளைக்கு தான் சொன்னவர். பாப்பமே என்ன நடக்குது, நானும் பேசாம தான் இருக்கிறேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு தானே, நாளைக்கு அம்மா போட்டோ ஷூட் பண்ணி போட்டு வெட்டிட்டு வந்துட்டாரு. பாப்பமே என்ன செய்யறாரு. இல்ல இல்ல, அது அவர் வெட்டுற பிளான் இல்ல. முனிவர் ஆகட்டும் இருந்து குடுமி வளர்த்துட்டு. ஓ அதான் நான் பேசாம விட்டு. சரி அம்மா, நான் கொஞ்சம் என்ன வேலை செய்யறேன், பொரியல் வேலை செய்யறேன் கொஞ்சம். நான் சரிங்கம்மா எடுக்கிறேன். தம்பி அவன்கிட்ட சொல்லுங்க. கொடுங்க போன. ஆமாம்மா சொல்லுங்க. சரிம்மா, ஓகே கொஞ்சம் வேலை செய்யறேன். சரியம்மா. ஓகே சரிம்மா. ஓகேங்க, நீங்கள் ஃப்ரீயாங்க. ஓகே ஓகே சரி. ஓகே 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 பாய் பாய். ஓகேம்மா. ஓகே ஓகே சரி. அப்போ என்ன சொன்னாங்க இவங்க? அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன் நம்ம வந்தவங்களா? என்ன சொன்னாங்க? வந்து அவா இதில் வந்த கைக்கு அந்த 2 தம்பியாக்கள் வந்தாங்க. வீட்டுக்கு அப்படி வந்து பார்த்துட்டு அடுப்பு எரியுதம்மா. சரியான வெக்க பாட்டி எதுக்க வச்சுருந்தேன்னா கொஞ்ச நாளை இப்படி பார்க்கல. அது வெளியில் கிச்சனை போட்டு கொடுக்கணும், எவ்வளவு முடியும் என்ன? அந்த கருத்தை தம்பி கேட்குறாரு மற்ற ஆள்கிட்ட. என்ன கணக்க போகாத, ஒரு கொஞ்சம் காசு தான் போகும். சரி, இந்த கிணத்து வேலை முடியட்டும், 4 தூணை நிறுத்தி போட்டு அதை போட்டே கொடுக்கணும்டா. இல்லாட்டி பாட்டி நெடுக்க பார்த்தேலாதான் வெக்க. நான் ஒன்றுமே கதைக்கல, போமண்டும் சொல்ல வேணான்னு சொல்லலை. அதே என்ன கதைக்கிறாங்களோ அதுக்கே நாம காசு கொடுப்பானேன்னு விட்டுட்டேன். இதே அம்மாவும் சொல்லிச்சு, யாரு இந்த கிணறு அடிச்சு தந்ததுன்னா உண்மையா திரவிய மலரம்மா அடிச்சுதான் அவையில காசு தாங்கிறது எனக்கு தெரியாது தானே. நான் சொன்னேன் யாரோ ஒரு பகுதி போட்டிருக்கு, பேரை மாற நீ பேர் சொன்னாதான் தெரியும்னு. அப்படி சிரிச்சு போட்டு என்ன பார்த்துட்டு எங்கட காசு தான் பாட்டி. சரி, அவங்க கையோட 2 இதை திறந்து வச்சுட்டுலாம் போகணும்னு நினச்சி தான் நான் இங்கே எல்லாம் லேட் ஆகிட்டு எல்லாம் மாட்டுக்கிட்டோம். அவங்களும் வந்து கூட லீவ் எடுக்கலாம் வந்து போயிட்டு. நேற்று வந்து 22ஆம் நேற்று வந்து ஃப்ளைட் ஏறிட்டு இருப்பாங்க. அப்படி நேற்று அவங்க ஃப்ளைட்டாக இப்போ முந்தின நாள் இங்கே வந்து கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து இங்கே பார்க்க கிடைக்கல, ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் நான், அவ்வளோதான். சரி, இப்போ தான் சந்தோஷமாக ஒரு விஷயம் வந்து முடிஞ்சுது, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் சரிங்களா? இப்போ யாத்திரைக்கு போகிற பிளான் என்ன எதிரி சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க, அப்படின்னு சொன்னால் நம்ம போவோம் பார்த்து சரிங்களா? நான் போகிறான்டா லண்டன் சிவாவுக்கு இந்த பிரசாந்துக்கு போன எடுப்பேன். அடி அவன் தான் நம்மளுக்கு, அவனை குழப்பாட்டி எனக்கு நித்திரை வராது. அவனை குழப்புனா தான் நித்திரை கொள்ளலாம். எப்படியும் 12-1 மணிக்காவது எடுப்பேன். நீங்கள் குழப்பெல்லாம் உங்களுக்கு கடுமை குழம்பி போயிருக்கான் பிள்ளை. ஒருத்தருடைய பாய் திறந்து ஒன்று கதைக்கான்ல இப்போ எடுத்துட்டு அவன் என்னன்னா என்ன தூங்குங்கிறான். நான் 9 மீட்டர் கயிறு வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். சொன்னான் ஒரு நாள், பாட்டி கயிறு கொண்டு நான் வரேன், பக்கம் பக்கமாக தூங்குவோம் பாட்டின்னு. அப்போ நான் பார்த்தேன், வேணாண்டா பேரா, நீ கயிறு வாங்காத, நானே வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கிறேன், 2 பேரும் பக்கம் பக்கமாக போட்டு தூங்குவோம்டான்னா. அவன் இன்னும் வாரான் இல்லை. அதான் இரவுக்கு 12-1 மணிக்கு எடுத்தாலும் ஆனால் ஆன்சர் பண்ணுவான் போன். தூங்குன்னு சொன்னா நீங்க எதை தூங்குன்னு சொல்றீங்க? அவன் சொல்றான் என்ன நித்திரை கொள்ளட்டான். நித்திரை தூங்குறது, நித்திரை தூங்குறது தானே. அதே நித்திரை கொள்றாங்கன்னு தான் சொல்லணும். தூங்காதே தம்பி தூங்க, அந்த பாட்டுல தூங்கானதானே சொல்றாங்க. அதே அது பாட்டுக்கோ படத்துக்கோ தூங்கன்றது உறக்க நிலையை தான் தூங்கன்னு சொல்றது. உறங்குறது தூங்குறது இல்லாட்டி உறங்குன்னு. அது நீங்க சொல்றது தொங்குறது, கைத்துல தொங்குறது. அது கைத்துல தொங்குறதுன்னு தான் சொல்லலாம். இவன் என்ன செய்யறான்னா தூங்குங்கண்டா, எங்கட தூங்குறது வேற தொங்குறது வேற. தொங்குறதா அப்படி எப்படி ஆளை பாத்தியா? அடியா அடிச்சு கொண்டு போடுவேன், பாவமாடா. அதான்டா நான் இல்லாட்டி போனால் அடித்து கொண்டு போடுவேன். ஆனால் காணாட்டையும் கவலையாக இருக்குமாடா. சிவாய. அப்போ பாட்டி நல்லபடியாக சமைச்சு சாப்பிடுங்க. நாங்கள் இன்னும் 2 பேரை பார்க்க வேண்டியதாக இருக்குது.
ஒன்று வந்து கடம்ப டாக்டரு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு போய் பார்க்கணும். கடம்ப டாக்டரு தெரியுமா? கடம்ப டாக்டர் தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க ஆடு சொல்லி. ப்ரோ உங்களுக்கு தெரியுமா கடம்ப டாக்டர்? சிரிக்காம சொல்லுங்க ப்ரோ. தெரியுமா ப்ரோ கடம்ப டாக்டர்? தெரியாதா? தீவா வந்தாலண்டா தீவா ஃபோன் எடுத்தா கேளுங்க, வந்து தீவா வார நாள் கேளுங்க கடம்ப டாக்டர் யாரா எங்கே இருக்கு ஆண்டு கேளுங்கன்னு சொல்லுவான். அப்போ அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கு, அவரை பார்க்க போகணும். சரியா? ஒன்னே வாடா சொல்லண்டா. இல்லை இல்லை இவன் தான் போல குண்டப்பாவத்தான் சொல்றான் போல. கடம்ப டாக்டர் தெரியாம இருக்கீங்க நீங்கெல்லாம். சிவா கிசு போல. கிஷோவுக்கும் கடம்ப டாக்டர் தான் கூட்டி போகணும் ஆளை. அது கொஞ்சம் அந்த நிலைமையெல்லாம் இருக்கிறாரு. அவ இங்கே ரெட்பான் அவ்வளோ ஒருத்தங்களை பார்க்க போகணும். பார்த்துட்டு இனி இப்படி நல்லா முறிகாண்டியில் ஒருத்தங்களை பார்க்க போகணும். பார்த்துட்டு போனோம். அதுக்கடையில் இவங்க எந்த கோயிலில் நிற்கிறாங்களாம் இப்போ கண்ணனாக்கள்? கண்ணனாக்களுக்கு சொந்தக்காரன் பொடிய ஒரு ஆள். அந்த பொடி ஒரு சின்ன பொடிய இருந்தால பிபி ஊதுவான். அவனுக்கு அப்பப்பாவாத அம்மம்மா என்னமோ தெரியாது, நமக்கு பந்தல் கொண்டு வந்தான் பொடிய. அவன் அண்ணருக்கு பிரஷர் கூடி சேவகத்துக்கு போயிட்டு வந்து படுக்க போறேன்னு சொன்னானா. சரி படுக்கு சேவகத்துக்கு அந்த இது மேலமடிக்கு கோயிலுக்கு என்னன்னு சொல்லுவாங்க சேவகம். அப்போ வந்து சார் சரி படுக்கட்டும்னு பார்த்தா படுத்திருந்த வாக்கில் தூக்கி அடிச்சு நரம்பு வெடிச்சு போச்சான். அப்போ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்க்க இயலாதான், விடுறாங்க இல்லையா. அப்போ இங்கே வந்து அந்த பந்தல் ஏற்ற வந்த பொடியை மட்டும்தான் அங்கே இருக்கிறான். அப்போ நான் ராத்திரி எடுத்து போன எடுத்து கேட்டேன். தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க, யாரும் விட இல்லை. கண்ணன்னா அங்கே போயிருக்க மாட்டாரு, இங்கே தான் நிற்பாரு. கண்ணனா இங்கே நிற்கிறாரோ கோயில்லையோ அது சொல்ல தெரியாது. கண்ணனா இவைக்கு சொந்தக்காரவங்களா ஆக முடியாதுன்னு அவரோட வேலை செய்யறவங்களா இருந்து. அவ அதான் என்ன செய்யறேன்னு தெரியல. போனா பார்க்கல, அது சும்மா போய் வேலை போய் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று அவங்களோட சொந்தக்கார ஆக்கள் எல்லாரும் போனாங்க. அவன்ட மருமகளை கட்டி இருக்குது நம்மட விக்கியில சொந்தக்கார. விக்கிக்கும் ஒரு வகையில அவங்க சொந்தம் தான். இந்த கட்டை போட்டான் விக்கி. ஆமாம் அந்த கட்டை போட்டான் அவன். ஓகே சரி. அப்போ என்ன மாதிரி பாவம் நாங்களும் போகும்போது அப்படின்னா கண்ணு நான் பார்த்துட்டு போகிறேன், எங்கே நிற்கிற எது நிற்கிற சொல்லி கால் பண்ணி கட்டிட்டு போகிறோம். போயிட்டு வரோம் நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. கூட்டி சீக்கிரமாக அதையும் முடிச்சுட்டு கையோட வந்து அதை ஒரு ஓப்பனிங் பண்ணி வச்சு எல்லா விஷயங்களையும் அதுலேயே வந்து சொல்லிக்கொள்கிறோம். நான் இந்த வீடியோ வந்து பார்ட்டி இங்கே வந்து ரொம்ப நல்லாச்சு பார்த்துட்டு உண்டு. திரவியமா வெளிநாட்டுக்கு அங்கேயோ தங்கட ஊருக்கு போயிருந்தா எந்த போன் நம்பரு எங்கட பேரமார்கிட்ட கேட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் என்றாலே என்னோட கதைங்க. இந்த வீடியோ பார்த்தா என்னோட ஒரு 10 நிமிஷம் என்றாலும் கதைங்க உங்களோட கதைக்கணும். கண்டிப்பாக கதைப்பாங்க. அன்னைக்கு ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு வீடியோ காலில் எடுத்து வச்சு அவங்களுக்கு காண்பிப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த பாட்டியை பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா வந்து பாட்டி வந்து இவ்வளோ கடுப்பாக இருப்பாங்க அப்படி சொல்லி தெரியாது. கத்தியோ கத்திரிக்கோளோ கையில் வச்சு இந்த ஒரு வேலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த பேரனும் இந்த பாட்டியும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எதிராக. ஆனால் சூழ்ச்சி வந்து நிறைவேறலை. அப்பனே சிவனே நம சிவாய. எல்லாரும் பாய்னு சொல்லுங்கள். பாய் பாய்.